கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையிலே ஆண்டவரை ஆராதித்தோம், வசனத்தை கேட்டோம். ஆண்டவர் அந்த இடத்திலும் தன்னுடைய காரியத்தை நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம். ஆண்டவர் அந்த சத்தத்துக்கும் செவி கொடுத்திருக்கிறார். இது முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே, நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். கொடுக்கப்பட்ட நேரம் 30 நிமிடம். வேகமாய் நாங்கள் இந்த காரியத்தை நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவருக்காக நன்றி பலி செலுத்துகிற நேரம். முதலாவது நாங்கள் நன்றி பலியை இந்த நேரத்தில் நான் 4 விதமாய் வேகமாய் உங்களோடு வசனத்தை வைத்து நன்றி நாங்கள் சொல்லப் போகிறோம். காரணம் என்னவென்றால், வசனம் கட்டாயம் தேவை. ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுகிற பிள்ளைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ற பிள்ளைக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாம். அல்லது ஒரு கிழமையில் 4 நாள் உலக பிரகாரமாய் 4 நாள் அல்லது குறைந்தது 3 நாள் இந்த ஸ்போர்ட் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுற வாலிப பிள்ளைகளுக்கும், எப்பயாவது இருந்துட்டு ஜிம்முக்கு போகிற வாலிப பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாம். அதை போல தான் நாங்கள் நன்றி செலுத்துறது சாதாரணமாய் செலுத்தக்கூடாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். ஆமென். அதைத்தான் கர்த்தர் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நன்றியை நாங்கள் 4 விதமாய் நான் சொன்னது போல, முதலாவது எப்படி நன்றி செலுத்துவது, இரண்டாவது ஏன் நன்றி செலுத்துவது, மூன்றாவது எப்பொழுது நன்றி செலுத்துவது, நான்காவது எது வரைக்கும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த 4 பகுதியையும் நாங்கள் சுருக்கமாய் பார்க்க போகிறோம். மத்தேயு எடுத்து வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 23, 24. மத்தேயு 5வது அதிகாரம் 23, 24. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. ஆமென். இது ஒரு பலி. காணிக்கை என்பது கடவுள் எனக்கு தந்த விளைச்சலில், கையின் பிரயாசத்திலே நன்றி செலுத்துகிற ஒரு கிரிகை அது. அதே போல்தான் இப்போ நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். சரிதானே? எங்களிடத்தில் ஏதாவது குறை இருந்தால் கூட ஆண்டவர் சொல்கிறார், பலிபீடத்துக்கு முன் வச்சுட்டு உன்னுடைய சகோதரனோடு இருக்கிற பிளவுகள், மன அழுத்தத்துக்குரிய காரியங்கள், நாங்கள் அவர்களை நியாயம் தீர்த்த காரியங்கள், அவர்களை பற்றி குறையாய் பேசின வார்த்தைகள், அப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் நாங்கள் சரி செய்துவிட்டு தான் நன்றி செலுத்தணும். அப்போதான் அந்த நன்றி பலி பரலோகத்துக்கு, சமூகத்துக்கு ஏறெடுக்கப்படும். இல்லாட்டி இந்த பிளாட்ஃபார்முக்கு மேலே கூட போகாது. அப்போது சகோதரன் சொன்னது போல, முலாம் பூசப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஒரு சபையாய் நாங்கள் இருக்கக்கூடாது. சும்மா அல்லேலூயா ஆமேன் பாட்டு படித்து கை தட்டினா போல நாங்கள் எங்களுடைய பலிகள் தேவ சமூகத்தில் 8 மணி நாங்கள் நினைக்கக்கூடாது. சரிதானே? முதலாவது எப்படி நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம்டா, நாங்கள் எங்களை இருதயத்தின் ஆழத்திலே ஆராய போகிறோம். சரிதானே? யாரும் ஆறாறு கை தூக்குறீங்க, எழும்பி நில்லுங்க எல்லாம் பண்ணாம். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய இருதயத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நடுவில் என்ன காரியம், என்னுடைய நன்றி பலி இது போகுமா போகாதா. உதாரணத்துக்கு ஒரு எம்பளப் எடுத்துக்கொள்ளுங்களேன். எம்பளப்பில் முதலாவது உள்ளுக்குள்ளே லெட்டர் ஒன்று வைப்போம். அதை எங்களுடைய நன்றியாக வச்சுக்கொள்ளுங்க. எம்பளப்ன்றது சபை, 4 கட்டிடம். சரிதானே? கவர் எம்பளப். அதுக்குள்ளே நாங்கள் இப்போ நன்றியை எழுதி வைக்க போகிறோம். ரெண்டாவது அனுப்பப்படுகிற இடம் எது?
பரலோகம். விலாசம் எழுதுவோம். இன்னொரு பக்கம் இருக்கு அனுப்புகிறவர். யார் இது? நானா, நீங்களா, ஒவ்வொருவரையும் அப்படி இருக்கும். மற்றது அந்த விலாசம் தெளிவாக இருக்கணும். மற்ற என்னதான் எழுதினாலும் அந்த கவரை ஒட்டலாம், அவருக்குள்ள எங்கட நன்றி பலிய வைக்கலாம், எங்களுடைய விலாசத்தை எழுதலாம். யாருக்கு இந்த மெயிலோ இந்த அதாவது தேவனுடைய சமூகத்திலே அனுப்புகிறோம் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே சொல்லி கொண்டாலும் ஒரு ஸ்டாம்பிள் ஒன்று போகணும், முத்திரை வேணும். பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை, அது தாழ்மையின் முத்திரை எங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது தேவ சமூகத்தில் எட்டப்படும். அதனால் நாங்கள் எழுந்து நின்று எங்கள் குறைவுகளை எங்கள் இருதயத்துக்கும் எங்களுடைய இருதயத்திலே இருக்கிற எங்களுக்கு ஞாபகம் வருகிற ஞாபகம் வராத யாராக இருக்கலாம். சின்ன பிள்ளைக்கு கூட நாங்கள் இடரலாக இருந்திருக்கலாம். சின்ன பிள்ளைய கூட நாங்கள் கூட்டும் போது அங்கா போன்னு சொல்லியிருப்போம். அந்த பிள்ளை ஹேர்ட் ஆகிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம். என்ன இந்த மாமா அப்படி போயிருந்தாரு, என்ன வாலிப பிள்ளைகளுக்கு நாங்கள் ஹேர்ட் பண்ணுற மாதிரி நடந்திருக்கலாம், ஊழியர்களுக்கு ஹேர்ட் பண்ணுற மாதிரி நடந்திருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம், நியாயத்தி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் முதலாவது ஆண்டவரத்தில் நாங்கள் இப்போ மன்னிப்பு கேட்போம். அப்போ தான் இந்த நன்றி ஆண்டவர் எங்களுடைய நன்றியை ஏற்றுக்கொள்வார். சரிதானே? அதனால் நாங்கள் யாவரும் எழுந்து நின்று எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் ஐயா உமது திருப்பாதத்தில் வந்து நிற்கிறோம். இது சாதாரண நேரம் இல்லை ஆண்டவரே. நீங்கள் செய்த நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இது விருதாவாய் போய்விடக்கூடாது. முலாம் பூசப்பட்ட ஆண்டவரே நன்றி பலியாய் இருந்து விடக்கூடாது. நானும் ஆண்டவரே நீர் அந்த மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே செய்த உமக்கு விரோதமாய், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், ஆண்டவரே நண்பர்களுக்கு விரோதமாய், வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆண்டவரே நாங்கள் உமது வார்த்தைக்கு விரோதமாய் செய்த எல்லா ஆண்டவரே பாவங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறவர்கள், ஞாபகம் இருக்காதவர்கள் எல்லாரையும் ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். ஐயா, நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக. இயேசுவின் இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி ஆண்டவரே இந்த நன்றி பலியை சுகந்த வாசனையாய் நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இரண்டாவதாக முதலாவது பகுதி வெற்றிகரமாய் நாங்கள் முடித்து விட்டோம். ஆண்டவர் மன்னிக்கிறவர், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை கிடைக்கும் என்றபடி. சரிதானே? நாங்கள் இப்போ எங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டோம். ரெண்டாவது, ஏன் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும்? உபாகமம் 8ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17, 18. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். இதுல ஆண்டவர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளும் எதனால் வந்தது? எங்களுடைய ஞானமா, எங்களுடைய பலனா, எங்களுடைய வாஞ்சையா, உற்சாகமா? இல்லை, அவருடைய கிருபையினால். அவர்தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுகூலப்படுத்தி இருக்கிறார். தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அழகு இல்லாதவர்களை அழகப்படுத்தி வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை. எங்களுடைய படிப்போ, எங்களுடைய ஓடின ஓட்டமோ, விட்டை விட்டாமல் நாங்கள் உழைத்து உழைத்து சேர்த்தமோ இல்லை. கர்த்தருடைய கிருபை. எங்களை விட நல்லவர்கள் எல்லாம் இன்றைக்கு மறைச்சிட்டாங்க, ஆனால் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நாங்கள் முதலாவது நம்முடைய எங்களுக்கு ஆண்டவர் தந்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். ரட்சிப்புன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், ஒவ்வொரு பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கிறோம். சரிதானே? நான் எல்லாம் ரோமன் கத்தோலிக்கில் வந்தேன். அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்திலிருந்து வந்திருக்கிறோம். அந்த பாரம்பரிய கட்டை எங்களோட அம்மா அப்பா பிதா குமாரன் பரிசுத்தாவியினால், இல்லாட்டி எங்களுடைய பாட்டா பாட்டி பிதா குமாரன் பரிசுத்தாவியினால் ஞானஸ்தானம் பெற முடியாத அவர்களுக்கு எங்களை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். ஆமென். எங்களோட அப்பா எல்லாம் ஆண்டவர் அறியல, மறைச்சு போயிட்டார். ஆனால் நான்
ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்து, அதே போல தான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய பாரம்பரியங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த இணையதளத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருந்த கிருபை உங்களுடைய ஒருவேளை தாய் தகப்பனுக்கு கிடைச்சிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தாய் தகப்பன் பாட்டன் பாட்டியோடு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இல்லாதவர்கள், நானெல்லாம் அப்படி இல்லை. அம்மா ரோமன் கத்தோலிக்கம், அப்பா இந்து, அப்படித்தான் எங்களுடைய பேசிக். ஆனால் இந்த குடும்பத்தில் என்ன மாத்திரம்தான் முதல்ல ஆண்டவர் கை தூக்கி எடுத்தார். அந்த ரட்சிப்பு உங்களை ஒவ்வொருவரையும் தூக்கி எடுத்திருக்கிறார் ஆண்டவர். சாதாரணமாக ஆட்கள் இல்லை. நாங்கள் இது ஏனோதான் நாங்கள் அவருடைய விளக்கிரயம் எங்களுக்காய் இன்றைக்கும் வழக்காடி கொண்டிருக்கு. உங்களுக்காய், உங்களுடைய பிள்ளைகளுக்காய், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், ரோட்டாலா போகும்போது எங்க போகும்போது இயேசுவின் ரத்தம், இது என்னுடைய மகன், இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன் என்று வழக்காடி கொண்டிருக்கிறனால தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம். இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய நிலை பரிதாபமாக போய்விடும். அதனால ஆண்டவருடைய ரட்சிப்புக்காய், அவர் கொடுத்த இரக்கத்துக்காய், நன்மைக்காய், பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துவோம். பாரம்பரியத்திலிருந்து உடைத்து விட்டார் எங்களை, விக்கிர ஆராதனை உடைத்து விட்டார். அந்த எண்ணமே எங்களிடத்துல இல்லை. ஏன்? அவருடைய ரட்சிப்பு எங்களுக்குள் வந்தபடியால். அதனால நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் சுயாதீனமாய் நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள தகப்பனே, நீர் எனக்கு தந்த ரட்சிப்புக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. குப்பையாக இருந்த ஒரு மனுஷன் ஆண்டவரே, நீர் அருவருக்கிற ஆராதனையில இருந்த ஒரு மனுஷன் ஆண்டவரே, அப்பா நீர் என்னை தூக்கி எடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எனக்காக, என் குடும்பத்துக்காய், என் பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே உமது இரத்தத்தை சிந்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தையும் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் நான் விசுவசிக்க எனக்கு இருதயத்தை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அறியக்கூடிய ஞானத்தை தந்தீரே, உமக்கு நன்றி. உமது வார்த்தையை நம்பக்கூடிய இருதயத்தை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கீழே விழுந்தாலும் குந்தி எழும்பினாலும் ஆண்டவரே, அவ்வப்போது பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கும் எங்களுக்காய் வழக்காடி, பெருமூச்சோடு எங்களுக்காய் பரிதாபத்தோடு மனவேதனையோடு விண்ணப்பம் செய்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. ஐயா, இந்த எங்களுடைய சந்ததியாய் உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சந்ததி உம்முடைய இரத்தத்தினால் காவல் பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சந்ததிக்கு நீரான் மேய்ப்பரா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சந்ததியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர்தான் தகப்பனாய் அப்பாவாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி சுவாமி. ஆண்டவரே, முடியாதப்பா, நன்றி சொல்லி முடிக்க முடியாது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் எங்களுக்காய் பயன்படுத்தின மனிதர்களுக்காய், திருச்சபைகளுக்காய், மூத்த ஊழியர்களுக்காய் எத்தனையோ பேர், நாங்கள் எத்தனையோ சாட்சியை நாங்கள் சொல்லலாம். ஏன், நாங்கள் ஒரு அகதியா இந்த தேசத்திலே வந்திருந்தாலும் முகம் தெரியாதவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் கூட எங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறாங்க. நடக்க இயலாம இருந்தவர்களை எத்தனையோ பேரை தோல்ல போட்டு போய் அவர்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஐயோ எல்லாரும் போயிட்டாங்களே, நடுத்தருவிலே நிற்கிறேன் என்று சொல்லும் போது முகம் தெரியாதவன் ஒரு தண்ணி போத்தலோ, ஒரு பானையோ, ஒரு கொஞ்சம் காசையோ கொடுத்துட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். காரணம் அவருடைய இரக்கம். ஆண்டவர் தான் எங்களுக்காக ஒவ்வொருவரையும் அனுப்பி எங்களுக்காக மனித கேடயங்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால நாங்கள் யார் எங்களுக்கு உதவி செய்தாங்களோ அவர் எல்லாருக்காக ஒரு விஷயம் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுக்காய் ஜெபித்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுக்காய் அழுது புலம்பினவர்கள் யாராவது இருப்பாங்க, இல்லாட்டி இந்த கிருபை எங்களுக்கு வந்திருக்காது. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எனக்காகவும் மனைவி பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே நீர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு மனிதர்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆலோசனை தந்த மூத்த ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் ஆண்டவரே துணை நின்று எங்களுக்காய் பரிந்து பேசின ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், ஊழியர்களுக்காய் நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. முகம் தெரியாதவர்கள் கூட எங்களை ஆண்டவரே விசாரிக்க நீர் வைத்தீரே, உமக்கு நன்றி.
உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சக ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு குடிக்க ஒரு தண்ணி கூட ஆண்டவரே ஒரு மனுஷன் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா தருவதற்கு நீங்கள் இரக்கம் காண்பித்திருக்க வேண்டும் ஐயா. மனித இரக்கம் உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே வந்திருக்கிறது. அதனால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட சகலவற்றுக்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. மூன்றாவது, நாங்கள் எப்பொழுது நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். வாசிப்போம். லூக்கா 17வது அதிகாரம் 19 லூக்கா 17வது அதிகாரம் 15 19 வரைக்கும். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே மோங்கூப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவோ, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சம்பவம். 10 பேர் குஷ்டரோகிகள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு சுகத்தை தாங்க. இந்த அப்படி சுகத்தை கொடுத்தாச்சு. இதில் 10 பேர் போகிறாங்க, சுகமடைகிறாங்க. ஒருவன் மாத்திரம் இந்த வசனத்தில் வடிவா அவன் திரும்பினான் என்று இருக்கு. அதாவது தேவனுடைய பக்கம், நன்றி சொல்கிற பக்கம் திரும்பினான். இலக்கங்கள் எண்ணிக்கைகள் முக்கியம் அல்ல. இன்றைக்கு இந்த ஜீவோலி திருச்சபையில் 60-65 பேருக்கு மேலே விசுவாச பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு 30 பேர் தான் வந்திருக்கிறோம். அரைவாசி தான் வந்திருக்கு. அன்றைக்கு 10 பேரில் ஒரு ஆள் தான் வந்தது. சரிதானே? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. அவன் ஆறு வந்தவன்டா அந்நியன். அவனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது, வேதம் தெரியாது, சத்தியமண்டாய் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த 9 பேரும் சுகத்தை மட்டும்தான் பெற்றுக்கொண்டாங்க, வேற ஒன்றும் பெற்றுக்கொள்ளல. உனக்கு என்ன வேணும்? சுகம் வேண்டும், இந்த அப்படி போ. ஆனால் திரும்பி வந்தவனுக்கு இன்னொரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அவன் கேட்காமலே ஆண்டவர் கொடுக்குறார். என்னத்தை கொடுத்தார்? ரட்சிப்பு. ஆமென். நாங்கள் நன்றி சொல்லணும். எப்பொழுதுண்டா நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் நன்றி சொல்லணும். நாங்கள் நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஆமென். ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன அடையாளம்? பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ள இருந்தால் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அப்படித்தானே? அப்ப என்ன அடையாளம் என்றா எல்லா நேரத்திலையும் நாங்கள் இனங்காண வேண்டும். இது பாவமா, இது பரிசுத்தமா, இது தேவனுடைய சித்தமா, இது தேவனுடைய சித்தம் இல்லையா? இன்றைக்கு நல்ல ஒரு பிரசங்கம், வாலிப பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பாவுக்கும் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஏற்ற ஒரு செய்தி. அப்போ நாங்கள் முதலாவது நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும்போது சுகத்தை முடிஞ்சது போயிட்டோம்டா அதுக்கு பிறகு பாவம் வந்துடும், ரட்சிக்கப்பட இயலாது. இன்றைக்கு நாங்கள் நியாயத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சவாலாகிறோம். என்ன ஆண்டவர் என்னை கைவிட்டார் பிரதர், ஆண்டவர் என்னை எப்படி செய்தார் பிரதர், கண்டுகொள்றார் இல்லை. ஏன் அந்த உணர்வு வந்தேன்டா நன்றி சொல்ல இல்லை. காலையில் எழும்பினோன்னு மனைவி ஏதாவது தந்தா ஆண்டவரே விளக்காய் ஸ்தோத்திரம். இதால் போக்குள்ள ஆறாவது ஒரு ஆள் கூப்பிடுமே எங்களை டக்குன்னு, இங்கே வாங்க பிரதர் கூப்பிடக்குள்ள நாங்கள் திரும்பக்குள்ள அந்த இடத்துல ஒரு கல் விழுது. எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் அப்படித்தான் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ஏதோ பெரிய பாதுகாப்பாக இருக்கிறோம். நோ 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 நோ, அவரோட கிருபை. அதனால் நாங்கள் எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். ஒரு வேலைக்காய் சைக்கிளில் போனால் என்ன, ஆண்டவரே நாங்கள் கார் எடுத்தோன்னே ஆண்டவரே பாதுகாப்பாக வாங்குற இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம்ட்டு வடிவாயெல்லாம் ஜெபிச்சு உணர்வு பூர்வமாக ஜெயிப்போம். ஒரு 5-6 மாதத்துக்கு பிறகு அந்த ஜெபம் சுருங்கிடும். அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகள் ஆரம்பத்தில் டெஸ்ட்டுக்கு போகிற நேரம் மட்டும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க, ஜெபிக்கிறேன். ஆனால் வீட்டில் ஹோம்ஒர்க் படிக்கக்குள்ள ஜெபம் தேவையில்லை. அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி சொல்லுவோமா இருந்தால் நாங்கள் பாவத்திலிருந்து விலகி இருக்க அது ஒரு சாவி. ஆமென். அதனால நாங்கள் இந்த 9 பேருக்குள்ளே இருக்காதபடிக்கு ஒருத்தருக்குள்ளே இருப்போம். ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ கேன்சர்,
எத்தனையோ காரியங்கள், கொரோனா வைரஸ், எத்தனையோ காரியத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து இருக்கிறார். என்ன மறைமுகமாய் எங்களுக்கு சொல்ல முடியாத எத்தனையோ வியாதிகள் நின்று ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். என்ன ஒரு சிலர் குடிச்சாதான் நிக்கலாம், குடிச்சாதான் வேலை செய்யலாம், கை நடுங்கும் என்ற இருந்த குடிக்காட்டி நித்திரையே வராது என்ற இருந்த ஒரு மனுஷனையே பலிபீடத்திலே வச்சிருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு நல்லவர். இப்ப நான் எப்படி ஆண்டவருக்கு அது ஆண்டவருடைய சொன்னா, நீ நன்றி சொல்ற போதாது, எனக்கு சொல்லு. நான் எல்லாம் உண்மையை சொல்றேன். மன அழுத்தத்தின் காரணமாக வேலை முடிஞ்சு வரக்குள்ள அந்த பார் மேன் எனக்கு 5 விதமான சும்மா சாராயம் நல்ல ஹை குவாலிட்டி பிஸ்கி 5 ஒரு கிளாஸில் ஊற்றி ஒண்டா மிக்ஸ் பண்ணி எனக்கு தருவார். அது கூட வெறிக்காதையா எனக்கு. மோட்டார் சைக்கிள் அங்கேருந்து வருவேன், 3/4 மணி நேரம் ஓடி வந்து காணாண்டு இஞ்சே வாங்கி குடிப்பேன் நைட் சோப்பில். இல்லாட்டி நித்திர வராது, மன அழுத்தம், என்னால் முடியல. அந்த மனுஷனையே கர்த்தர் இன்றைக்கு பலிபீடத்தில் வச்சிருக்காருன்னா அந்த நன்றியை நான் மறந்தால் என்னவாகும்? அதை நாங்கள் நன்றி செலுத்துறதை பிள்ளைகள் பார்க்கும். டே அப்பா என்னது இது, அப்பா அம்மா நன்றி செலுத்துகிற இல்லையே, சும்மா வாரம் போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை. நோ, இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், தம்பி தங்கச்சி, நன்றி செலுத்து. அந்த 9 பேர் மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள், அவருக்காக உண்மையாக இருக்கணும். இருந்தால் கர்த்தர் உங்களுடைய காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பார். நாங்கள் யார்கிட்டையும் போய் தலையை கொடுக்க தேவையில்லை. எங்களுக்கு பிள்ளைகளுக்கே நாங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இந்த பிள்ளை என்ன வியாதியோ போ, ஆண்டவர் செய்வார். ஏழுமா இல்லாத அவரால் ஏழும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ரட்சிப்பு இருக்கிறவன் அதை செய்வான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறா என்ன அடையாளம்? ஆண்டவருடைய சீசர்கள் அல்லவா நாங்கள். என்ன சொன்னவர்? பிசாசுகளை திறத்துவீங்கன்னு சொன்னவரா இல்லையா? வியாதிஸ்தரை குணமாக்குவீங்க. ஏன் முடியல? நாங்கள் நன்றி செலுத்துறோம். இல்லை ஒரு 6வது ஒரு மனுஷன் எங்களுக்கு உதவி செய்திருப்பான். நாங்கள் அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தணும். இந்த ஒரு சாதாரண ஒரு முலாம் பூசப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதபடிக்கு, நாங்கள் இந்த 9 பேராக இருக்காதபடிக்கு நாங்கள் இன்றைக்கு முடிவெடுத்து நாங்கள் செய்வோம். ஆண்டவரே இது எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி. வியாதி எத்தனையோ காரியங்கள், கேன்சர் எல்லாம் சோமாஞ்சி இருக்கு இந்த சபையில். பெருகின்ற ரெய்னாட் பங்கிற சபையில் நடக்கிறது நான் சொல்லல. இந்த ஜீவோலி திருச்சபையில் இந்த பலிபீடத்துக்கு முன்னால சொன்ன சாட்சிகளை வச்சே நான் இந்த இடத்துல நான் தேவனுடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துறேன். ஜூஜின் ஒரு நாள் சொன்னார், அவங்களோட ஆரோ செப்புட ஆரோ ஒரு வைஃபோ யாருக்கோ கேன்சர். அவங்க சொன்னாங்க ஜெபிங்க. ஜெபிச்சோம், விடுதலை கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. எப்படி? அவர் இன்றைக்கு ராஜரீகம் பண்ணுறார். நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். நாங்கள் நன்றி செலுத்தினா எங்களோட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். பிள்ளை நன்றாய் படிக்கும், நல்ல ஞானத்தை கொடுப்பார். புள்ள போன் பார்க்குதா, புள்ள அப்படி இப்படி தெரியுதா, புள்ள சொல்லு கேட்குது இல்லையா, பிள்ளைகள் தோலை தூக்குதா என்ன என்று சொல்லுதா, எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினா கர்த்தர் மாற்றுவார். அடித்து திருத்தி ஆண்டவர் சொல்லியிருக்கார், தேவைப்பட்டால் குதிரைக்கு ஒரு மூக்கணாங்கயிறை போட்டு இழுக்கிறது போல் இழுத்து கொண்டு உங்களோட விருப்பத்தின்படி உங்களோட பிள்ளைகளை உங்கள் பாதத்தில் வைப்பார். ஆமென். நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வந்த வியாதிகள், வேதனைகள், சஞ்சலங்கள், மன அழுத்தங்கள் எல்லாவற்றிலும் எங்களை விடுவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை ஆனந்தம் சுவாமி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தது அப்பா, மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தது. வைத்தியர்களால் ஆண்டவரே முடியல. வீட்டுக்குள்ளே இருந்து அந்த சாதாரண ஆண்டவரே அந்த பெயின் கில்லர் மாத்திரம் போடுன்னு சொன்னாங்க, வேறு வைத்தியமே இல்லை. தேசிக்கா தண்ணியை சுடுதண்ணியை மாத்திரம் குடின்னு சொன்னாங்களே, அதான் எங்களை குணப்படுத்தினது, அதான் எங்களை விடுதலையாக்கினது. உமது கிருபை ஆண்டவரே, உமது கிருபை. அதோடு மாத்திரமல்ல, நாங்கள் வியாதிப்பட்ட நேரத்திலே எங்களுக்காய் ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொருவருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவருடைய கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுத்தீங்க தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய ஆண்டவரே மன அழுத்தங்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுத்தீங்க, சிறையிருப்பை நின்று மீட்டெடுத்தீங்க. அம்மா அப்பாவை ஆண்டவரே பிரிஞ்சிருந்த பிள்ளைகளை சேர்த்தீங்க ஆண்டவரே. நாங்கள் அப்பா கடல்ல இருந்தோம், எங்களை தூக்கி எடுத்தீங்களே. வாய திறந்த அறிக்கையிட்டு ஜெபிங்க. பரிசுத்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் உங்களிடத்தில் பெற்றுக்கொண்டோம் சுவாமி. நாங்கள் வறுமையா இருந்தோம்,
உமது கிருபைதான் எங்களை காத்தது. தகப்பனே, நான் நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகள் ஆண்டவரை படிக்க ஞானத்தை கொடுத்தீங்களே, இந்த தேசத்திலே ஆண்டவரே பிறந்து வளர்ந்த பரம்பரையாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இல்லாத ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தீரே. தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த ஆகாரத்துக்காய் நன்றி. நீர் எங்கள் நாசிலே சுவாசத்தை வைத்தீரே, உங்களுடைய சுவாசத்துக்காய் நன்றி. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவரே வெற்றிகளுக்காய், ஞானத்துக்காய், நல்ல கல்வி ஞானங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்காய் பயன்படுத்துகிற ஆசிரியர்களுக்காய், வைத்தியர்களுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். நாலாவது, எது வரைக்கும் நாங்கள் நன்றி செலுத்தணும்? ஒரு அளவு இருக்கா? குறிப்பிட்ட ஒரு அளவு இருக்கா? வாசிப்போம். மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். நாங்க இப்ப நன்றி செலுத்துறோம். கர்த்தர் செய்தார் என்றா மற்றவன் ரோட்டால போறவங்கப்பா அப்ப எங்களுக்கு யார் செய்தது? இதான் என் நாமத்தினாலே நீங்கள் தூக்கப்படுவீர்கள். ஆனாலும் கடைசி பரியந்தம் நிலை நிற்பவன் தான் என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான். இவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தவருக்கு தான் ரட்சிப்பு கிடைச்சது. அப்படித்தானே? ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கினீங்க என்று சொன்னோன்னா ஓகே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதே போலதான் நாங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் பிடிபட்டிருந்தோம். வியாதி, வறுமை, ஏதோ ஒரு காரியம். ஆண்டவர் எங்களை தொட்டு எங்களை ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நாங்கள் மரண பரியந்தம் காத்துக்கொள்ளணும்டா என்ன செய்யணும்? மரண பரியந்தம் நன்றி செலுத்தணும். மரண பரியந்தம் முறுமுறுக்க கூடாது. 12 மாதத்துல 3 மாசம் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு 9 மாசம் முறுமுறுக்க கூடாது. ஒரு மாசத்துல 2 கிழமை ஆண்டவர் ஆராதிச்சுட்டு 2 கிழமை முறுமுறுக்க கூடாது. மரண பரியந்தம் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்தினால் மரண பரியந்தம் எங்களுடைய ரட்சிப்பு காக்கப்படும். ஆமென். கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 51 8வது வசனம், கடைசி பகுதி. ஏசாயா 51. பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை அரித்து புழு அவர்களை ஆட்டுமயிரை போல தின்னும். என்னுடைய நீதியோ ஒன்றென்றைக்கும் நினைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். ஆமென். தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு இருக்கும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். ஆமென். எல்லாத்துக்கும் ஆண்டவர் நான் நன்றி சொல்லுவேன். இனிமேல் நடக்க போற காரியங்கள், அது திருமண காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுக்கணுமா, புள்ள கொஞ்சம் அப்படி இப்படி வழி விலகி போகுதா, எல்லாத்தையும் வைப்போம். எங்களுடைய குறைவுகள் நிறைவுகள் எல்லாத்தையும் வச்சு ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவர் எங்களுடைய தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் அவருடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டபடியால் அவருடைய ரட்சிப்பு எங்களுக்குள்ளே இருக்கும். ஆமென். நன்றி செலுத்துங்க. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே, உம்மாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட சகலவற்றுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றுக்காக துதிக்கிறோம் ஐயா. நீர் தந்த தாய் தாப்பனுக்காய் நன்றி. நீர் எங்களை விசாரிக்க வைத்த போதகர்களுக்காய் நன்றி. நீர் தந்த மனைவி பிள்ளைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, அதிகாரிகளுக்காய் நன்றி. இந்த தேசத்திலும் எங்களுக்காய் ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஆண்டவரே இறங்க பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால எல்லாம் கூடும், உம்மால எல்லாம் கூடும். நீர் திறந்தால் திறந்தேதான் சுவாமி. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய மரண பரியந்தம் உமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு, உணர்வுள்ள இருதயத்தோடு நாங்கள் நன்றி செலுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை வேண்டும் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த சபையில் இருக்க வாலிப பிள்ளைகளுக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சக ஊழியர்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அவர்களோடாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட குடும்பமாய் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி. எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி. எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். உணர்வடைந்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு மாத்திரமல்லப்பா,
எங்கள் மரண பரியந்தம் எங்கள் நாசியிலே உடைய சுவாசத்தை நீங்கள் நிறுத்தும் வரைக்கும் நாங்கள் நன்றியுள்ள உணர்வுள்ள இதயத்தோடு வாழ கர்த்தாவே இந்த பலிபீடத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டவரை வைக்கிறாங்களோ அர்ப்பணிக்கிறாங்களோ இந்த நோக்கத்துக்காய் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலும் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் உதவி செய்வீராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் முத நாமத்துக்கே கனத்தை மகிமையை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நாங்கள் அப்படியே சிறு பிள்ளைகளை கூப்பிடுவோம். கூப்பிட்டு